Hey, hi, hello viewers, welcome to Animex Gaming. Okay guys, நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா டாக்கோ பீஸ் ஒரிஜினல் சின் அப்படிங்கிற ஒரு அனிமேஷனோட தமிழ் ஸ்டோரி டெல்லிங் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல போத் அனிமே அண்ட் கேமிங்கை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். ஸோ கேமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அனிமோட ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கில் விளையாண்டுட்டு இருக்கா. பட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கில் அங்கே யாரோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போய் பார்த்துட்டு இருக்கா. ஸோ எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டோபஸ் மாதிரி ஒரு கிரியேச்சர் வெளியே வருது. ஓகேவா? ஸோ அந்த கிரியேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிளானட்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த பிளானட் பேர் ஹாப்பி பிளானட்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த கிரியேச்சர் வந்ததுலேருந்து இன்னும் எதுவுமே சாப்பிடல, ரொம்ப பயத்தோட இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு போர்ட்ரே பண்றாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிசுகா சான் அப்படிங்கிறவ வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறா. ஸோ இவளோட பேர் சிசுகா சான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4th கிரேட் ஸ்கூலர். ஓகேவா? ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கா. ஸோ அவள் மீட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஜெட் மாதிரி எடுத்து கொடுக்குது. கிட்டத்தட்ட டோரேமேன் மாதிரி தான். ஸோ அதை எடுத்து கொடுத்தோடனே அவள் எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறான். ஸோ போனதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அங்கே அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரேகிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரே பண்ணுறாங்க நமக்கு. ஸோ அந்த சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரேகிங்கை வந்து பார்த்தீங்கன்னா தாங்கிட்டு இருக்கா. ஸோ அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. அவள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தனியாக அவங்க அம்மா கூட மட்டும் தான் இருக்கா அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. அண்ட் தென் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேஜெட் எடுத்து காமிக்குது. அது அடுத்த நாள். ஸோ அந்த கேஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா மாதிரி எடுக்குது. ஸோ கேமரா எடுத்ததுக்கப்புறம் இவ சொல்கிறா, ஓ இதுதானா, இதுக்கு நான் என் ஃபோன்லேயே கேமரா எடுத்துப்பேனே அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் எதுவும் சொல்ல வர்றப்ப அவள் கிளம்பி போயிடுறா, வீட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு. ஸோ அப்படி வீட்டுக்கு போகிறப்ப அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி கூட அவள் ஜாலியாக விளையாண்டுருக்கா. ஸோ அந்த நாய்க்குட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரே ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு காமிக்க தோன்றாங்க. ஓகேவா? ஸோ அவளுக்கு எந்த விதமான ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. ஸோ அவங்க அம்மா யாருன்னு என்ன காமிக்கல. அவள் வீட்டில் தனியாக தான் இப்போதைக்கு இருக்கா. அவங்க டேட் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. அதாவது அவளை விட்டுட்டு போயிட்டாங்களா இல்லை இறந்துட்டாங்களான்னு சொல்லலை. பட் வந்து டேட் லெஃப்ட்னு தான் போட்டிருக்காங்க. இந்த நாய் மட்டும் தான் எனக்கு இருக்க ஒரே ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஸோ இந்த நாய் கூட விளையாடுறப்ப நான் என்னோட எல்லா கவலையும் மறந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா அந்த ஏலியன் கிட்ட. ஸோ அந்த ஏலியன் பார்த்தோன்னே அவள் ஃபஸ்ட்டு ஏலியனை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ லைக் அவளே கண்டுபிடிச்சிடுறா அது ஏலியன் தான் அப்படின்னு. அது எங்கேருந்து வந்தது, அந்த ஏலியன் பற்றி அதிகமான ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தரல. ஸோ இது ஃபஸ்ட் எபிசோடுங்கிறனால. அண்ட் கிட்டத்தட்ட டோரேமன் மாதிரி தான் இந்த ஏலியன் நிறைய கேஜெட்ஸ்லாம் அவளுக்கு கொடுத்து அவளை ஹாப்பியாக வச்சுக்கணும். அதாவது அந்த ஏலியனோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா அவளை வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு வேலை. ஓகேவா? ஸோ அடுத்த நாள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கா. அவள் மூஞ்செல்லாம் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப பரிதாப நிலையில் இருக்கா. அவளுக்கு என்ன நடந்ததுன்னு எதுவுமே தெரியல. அவள் எதுவுமே சொல்லலை. கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாயோட பெல்ட் மட்டும் இருக்குது. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா நாய் இறந்துருக்கலாம், அதை காமிக்கல. பட் நாயோட பெல்ட் மட்டும்தான் இருக்குது. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, அந்த நாய் மட்டும்தான் அவளுக்கு ஒரே ஒரு ஜீவன் அப்படின்னு. அவள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அதே ஒரு கேஜெட் மாதிரி கொடுக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ரிப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இழுக்க வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேஜெட்டை கொடுக்குறா. ஸோ கேஜெட்டை கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஜெட் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. பட் அந்த ஏலியனோட ரூல் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கேஜெட்டை அந்த ஏலியனோட கண்ணு முன்னாடி மட்டும் தான் யூஸ் பண்ணணும். பட் இவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வீட்டுக்கு கொண்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருது. ஓகே அப்படின்னு ரூலை பிரேக் பண்ணிட்டு கொடுக்குது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறா. ரொம்ப நேரம் ஆகுது அந்த ஏலியனுக்கு. லைக் என்ன நடக்குது அப்படின்னு ஒன்றும் புரியல. நைட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவள் சிசுகா சானோட வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது போயிட்டுருக்கு. ஸோ சிசுகா சானோட வீட்டுக்கு போகுது. அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய் இல்லை. பட் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தொங்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிட்டான். ஸோ எதுக்கு சூசைட் பண்ணால், ஏன் சூசைட் பண்ணா அப்படின்னு தெரியல. பட் நம்ம காமிக்கிற வச்சு பார்த்தீங்கன்னா அவளை ஃபுல்லாக ரேகிங் பண்ணுறாங்க. பட் அவளுக்கு எந்த விதமான ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. அவங்க அப்பாவும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அவளோட நாயும் கிட்டத்தட்ட மேபி இறந்துருக்கலாம். ஸோ சிசுகா சான் என்னாச்சு அப்படின்னு கேட்குது. அந்த ஏலியனுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ ஏன்னா அது வேறு ஒரு பிளானெட்டில் இருந்து வந்திருக்கனால இவன் என்ன தொங்கிட்டு விளையாண்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி அது பார்த்துட்டு இருக்கு. தென் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்குது அவள் இறந்துட்டா அப்படின்னு. ஸோ அந்த ஏலியனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப பதற்றத்தோடு இருக்குது. ஸோ நான் கொடுத்ததுனால தான் அவள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டா போல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோட்லேயே நம்மளோட மெயின் மெயின் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெட் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவள் உயிரோட வருவா அப்படின்னு. பட் எப்படி வருவா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி சொல்லிவிட்டு அது நடந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்போ ஒன்று சொல்லுது, இந்த உலகத்தில் எந்த ஒரு கேஜெட்டாலையும் செத்தவங்களை திருப்ப உயிரோட கொண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. பட் அதுக்கப்புறமேட்டு தான் அந்த ஃபோட்டோவை பார்க்குது. ஸோ அந்த கேமரா எடுத்து அந்த ஃபோட்டோ. ஸோ இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து இது ஜஸ்ட் கேமரா மட்டும் தான் நினச்சிட்டு இருப்போம் நாமளும். பட் இது வந்து கேமரா கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம், அதாவது எப்போ அந்த ஃபோட்டோவை எடுத்தாங்க அப்படியும் அந்த டைமுக்கு மறுபடியும் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடும். கிட்டத்தட்ட ஒரு பாஸ்ட் டைம் மிஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ பாஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போயிடுது. அப்புறமேட்டு தான் அந்த ஏலியன் வந்து முடிவு பண்ணுது. ஸோ நம்ம இவளை சூசைட் பண்ணாமல் நம்ம எப்படியாவது தடுக்கணும். ஸோ இவ எதுக்கு சூசைட் பண்ணுறா அப்படின்ட்டு நம்ம தடுத்துட்டு இவளை ஹாப்பியாக வச்சுக்கணும். இனிமேல் அதுதான் என்னோட கோல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலியன் வந்து பார்த்திங்கன்னா
ஸோ முடிவு எடுக்குது. ஸோ அந்த ஏலியனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பிக்சர் எடுத்திருக்கு. ஸோ அடுத்த பிக்சரும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த டைம் ஃப்ரேமுக்கு அவங்களுக்கு கொண்டு போயிடும். அந்த கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் முடிவு எடுக்குது, நானும் உன்னோட ஸ்கூலுக்கு வரேன் அப்படின்ட்டு. ஏன்னா ஸ்கூலில் தானே இந்த பிரச்சனை நடந்திருக்கு. ஸோ ஸ்கூலுக்கு போகுது. ஸோ ஸ்கூலில் வந்து இவகிட்ட யாருமே பேசுகிறதில்ல. ஸோ அவளுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா மெரினா சேன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவளை பேராசைட்னு கூப்பிட்றா, ஏன்னு தெரில. ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இவள் டார்ச்சர் பண்ணுறா நம்மளோட சிசுகா சேனை. ஓகேவா? ஸோ அவளோட நோட்டை வந்து ஒளிய வைக்கிறது, பேக்கை ஒளிய வைக்கிறது, தப்பான ஆன்சர் சொல்கிறது, அந்த மாதிரி ஏகப்பட்ட ரேகிங் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ பட் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இது டைம் மிஷினை யூஸ் பண்ணி அவளுக்கு எல்லாமே விதமாகவும் ஹெல்ப் பண்ணுது. நோட் புக் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்குது. ஸோ கிளாஸில் மேம் சொன்ன ஆன்சர்லாம் கண்டுபிடிக்க வைக்குது. ஸோ எல்லாமே சொல்லுது. ஓகேவா? அப்புறமேட்டு ஒரு நோட் புக்கை காணாமல் போயிடுது. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவள் வந்து சொல்கிறா, ஸோ மேபி மரியா சானுக்கும் உங்க கூட பேசணும் போல், நீங்கள் 2 பேரும் பேசி அதை தீர்த்துக்கலாம், அவன் உன்னோட ஃப்ரெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஹாப்பி வந்து பார்த்திங்கன்னா அவகிட்ட சொல்லுது. ஓகேவா? அந்த ஏலியன். ஸோ ஓகே, இவளும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கா. பட் இவன் மூஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பயம் தெரியுது அவகிட்ட பேசுகிறதுக்கு. அது ஏன்னு நம்ம ஹாப்பிக்கு தெரியல. ஓகேவா? ஸோ ஓகே, இந்த ஹாப்பி வந்து இன்னொரு கேஜெட்டை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுது. என்ன கேஜெட்னு வந்து பார்த்தீங்கன்னா அவளோட முடியை வச்சு அவளை மாதிரியே ஒரு க்ளோனாக ஆகிற மாதிரி ஒரு கேஜெட். அதுதான் இந்த கேஜெட் காமிச்சிருக்காங்க. ஸோ அவளை மாதிரியே மாறிட்டு, ஸோ உனக்கு பதிலாக நான் போய் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போய் ஆக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா மரீனா சான்கிட்ட பேசலான்ட்டு போய் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறப்பே சப்புன்னு ஒரு அறை உழுகுது. ஸோ ஹாப்பி வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. அடித்த அடியில் கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலங்கிருச்சு. ஸோ ஏன்னா ஹாப்பி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிளானெட்லாம் இந்த அளவுக்கு யாரும் ஹேட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி சொல்லுது. என்னோடய பிளானெட்டில் இப்படிலாம் யாருமே என்னை அடித்ததில்லை, இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா அடின்னு அடித்து பொழந்து வச்சிட்றா அவளை. ஸோ அந்த மாதிரி ரேக்கிங் பண்ணுறான். என்ன ரேக்கிங்னா உங்கள் மம்மி தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே, உங்கள் மம்மியும் எங்கள் டேடியும் வந்து பார்த்திங்கன்னா டின்னர் கூப்பிட்டு போகிறாரு அந்த மாதிரி ஏதோ அவங்க இவளோட சிசுகா சேனோட அவங்க அப்பா போனதுக்கப்புறம் அவங்க மம்மி வந்து மரீனா அவங்க அப்பா கூட வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நமக்கு போர்ட்ரே பண்ண விரும்புகிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கோவத்தெல்லாம் இவளோட மேலே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிட்ருக்கா அந்த மரீனா சேன். ஸோ கிட்டத்தட்ட கொலை பண்ணுற நேரத்துக்கே போயிடுறா. பட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிசுகா சேன் மேம் கிட்ட போய் சொல்லி இன்னொரு பையனை கூப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா பேச விட்டுடுறாங்க. ஸோ அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ காப்பாற்றிடுறாங்க அந்த ஹாப்பியை. அதுக்கப்புறமேட்டு தான் இவன் வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நீ செஞ்ச எல்லா உதவிக்கும் நன்றி, பட் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உன்னால் எனக்கு உதவ முடியுமான்னு தெரியல, பட் இருந்தாலும் நீ செஞ்சதுக்கெல்லாம் நன்றி அப்படிங்கிற மாதிரி சிசுகா சேன் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறா. ஸோ மரீனா சேன் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வாழ்க்கை ஃபுல்லாக என்னை ஹேட் பண்ணுவாள், ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஏன்னா சிசுகா சேனுக்கு தெரியும் அவங்க மம்மியும் மரீனா அவங்க அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவ பார்த்துட்டு கடுப்பாகிறா. ஸோ மரீனா சேன் இவன் என்ன இன்னும் இவ்வளோ ஹேட் பண்ணி இவன் ஜாலியாக இருக்காளே அப்படின்னு கடுப்பாயிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறான். ஸோ மரீனா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஒரு கடுப்பான நிலையில் அந்த சோகமான நிலைமையில் இருக்காங்க. நீ ஏன் லேட்டாக மாற்ற, உங்கள் அப்பா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட டின்னருக்கு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயத்தோடு நின்றுட்டுருக்கா. அவங்க அம்மா வந்து வேறு லெவல் டெரராக இருக்காங்க. அடிக்கவும் செய்யலை, எதுவும் செய்யலை, கன்னத்தில் மட்டும் கையை மட்டும் வைக்கிறாங்க. ஸோ அதோட ஃபஸ்ட் எபிசோட் முடியுது. ஸோ இந்த சைடு நம்ம சிசுகா சேன் அவங்க நாயோட வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஸோ இதோட ஃபஸ்ட் எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் எபிசோடை. ஸோ ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். அனிமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு அனிமுன்னு வந்து மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் கிட்டத்தட்ட டோரேமான் தான். என்ன இது வந்து பார்த்திங்கன்னா அனிம் லெவல் டோரேமான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கார்ட்டூன் மாதிரி இல்லாமல் ஒரு அனிம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ கார்ட்டூனுங்கிறது நமக்கு ஜாலி மட்டும் தரும். பட் அனிம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா லைஃப் லெசன்ஸ்லேருந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அனிம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் வேறு ஏதாவது குறைகளோ அல்லது வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் தாராளமாக அதை கமெண்ட் பண்ணலாம். அண்ட் வீடியோவில் வேறு ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவிலேருந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஓகே வியூவர்ஸ், ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப சின்ன சேனல். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம நிறைய அனிம்ஸை வந்து பற்றி பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் அனிம் கேரக்டர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அண்ட் நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐ எம் சைனிங் ஆஃப். Tata, bye bye.